உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. 2026 இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்குள்ள குடு குடு குடுன்னு 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசத்துல ஆகஸ்ட் 1 நீங்க அடி எடுத்து வைக்கிறோம். ஆமா. நிறைய பேர் ரெசர்வேஷன் எடுத்திருப்பாங்க, பின்பற்ற முடியாம போயிருக்கும். 4 மாசம் இருக்கிறதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு. ஆமா, குறுகிய காலம் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படி விடியறதும் தெரியல, போறதும் தெரியலன்ற மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஆகஸ்ட் 1 இன்னில இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்க போறாங்க, வீடு தேடி வர போறாங்க. இது 2021 எடுத்திருக்கணும். பட் கோவிட் காரணமாக எடுக்க முடியாம 5 வருஷம் கழிச்சு இப்ப வந்து எடுக்கிறாங்க 2026. இப்பயாச்சும் எடுக்கிறாங்க, நம்ம சந்தோஷம் தான் வந்து பட வேண்டியது இருக்கு. ஆமா, ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் எடுக்க போறாங்க. 33 கேள்விகள். இதுக்காக தமிழ்நாட்டுல 1.25 கணக்கீட்டாளர்கள் வீடு தேடி வந்து கணக்கெடுக்க போறாங்க. 1.25 லட்சம் பேர். ஆமா, இதுக்கு மேற்பார்வையாளராக ஒரு 19,000 பேர் இருக்க போறாங்க. 33 கேள்வி வந்து கேட்க போறாங்க. உங்க வீட்டுல இருக்கிற வசதிகள் எப்படி, அடிப்படை வசதி எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாலே நம்ம மக்கள் பதறுவாங்களே. 33 கேள்விகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே சாருக்கு நம்ம எல்லாம் கொடுத்துருவோம்ல, மக்கள் டியூன் ஆயிருப்பாங்க. 33 கேள்வி வந்து கொடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப ரகசியமா இருக்கும்லாம் சொல்றாங்க மத்திய அரசு. ஆமா, இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் 2 வீக்ஸா சுய கணக்கெடுப்பும் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அடையாள எண் மட்டும் கொடுத்தா போதும்னு வந்து சொல்றாங்க. நாமளே வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணா அந்த நம்பர் இருந்தா மட்டும் போதுமானது. நிச்சயமா இப்ப நிறைய பேர் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் வீட்டுல இருந்து வேலைக்கு போறவங்க, வீட்டுல யாருமே இல்லைங்கிறவங்களாம் பக்கத்து வீட்டுலாம் சொல்லி வச்சு மறக்காம இந்த சென்செக்ஸ் இதுல வந்து கலந்துக்குவாங்க. ஆமா, நாம இங்கதான் வாழ்றோம், இங்கதான் இருக்கோம் அப்படின்றத பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான காலத்தின் கட்டாயமா இருக்கு. சாரு, அடையாள அட்டை, பேன் கார்டு, திடீர்னு இந்த அடையாள அட்டை இருந்தா மட்டும் தான் நீங்க இந்தியன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. நீங்க இல்லவே இல்லையே அப்படின்றவாங்க. அப்புறம் கடைசியில இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ராகுல் காந்தி இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. எதுக்கு? விஜய் சந்திக்க இருக்கலாம், இல்ல மேகதாட்டு பிரச்சனையை சமாதானப்படுத்த இருக்கலாம்னு நம்ம யோசிச்சா கூட அதை பத்தி எல்லாம் கிடையாது. நான் கட்சியை டெவலப் பண்ண வந்திருக்காரு டெல்லியில இருந்து இறங்கி. ஓகே, உங்க பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் என் பிரச்சனையை பாக்குறேன் அப்படின்ட்டாரா? அட்லீஸ்ட் இப்ப பாக்குறேன்னு சந்தோஷம் தான் படணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை வந்து யாருமே அந்த பேக்கரி டெவலப் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. இப்ப மாணிக்கம் தாகூர் வந்திருக்காரு, சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுது. தாவேக்காவோட அன்கோ போட்டு டெவலப் பண்றாங்க. ஆனா முதலமைச்சர் சந்திக்கல. மாமல்லபுரத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்து காங்கிரஸ் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் 74 பேர் கூடியிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பேசுறது, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது கட்சியை, அதை பத்தின ஆலோசனை வந்து போய்கிட்டு இருக்கு. காலையில இருந்து ஒரு முகாம் மாதிரி வந்து நடத்துறாங்க மாவட்ட தலைவர்களுக்கு. என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுல? நம்ம எப்படி எல்லாம் வந்து திமுக பதிலடி கொடுக்கணும், எப்படி நம்ம வந்து இன்னும் கட்சியை வந்து கீழடத்துல வலுப்படுத்தணும், மக்கள்கிட்ட எப்படி நம்ம நம்பிக்கை வந்து பெறணும், பிஜேபி எப்படி வந்து பண்றது எல்லாமே அவங்க பண்றது சரியில்லைங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நிறைய விஷயங்களை பேசுறதா வந்து சொல்றாங்க. அங்க தாவேக்காவுக்கு எப்படி எல்லாம் வந்து ஆதரவா பேசணும் அப்படி அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் வந்து மாணிக்கம் தாகூர் கையில் எடுத்து பாரு. ஆனா இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேகதாட்டு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதாண்டி காவேரி தண்ணி தரல, அங்க இருக்கிற ஆட்சியுமே கர்நாடகா கவர்மெண்ட் தான். இதை பத்தி ராகுல் காந்தி வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையா பிரஸ் மீட்ல கொடுத்து பேசினாரு அப்படின்னா மக்கள் மேல ஓகேப்பா நம்பிக்கை வரும். பேசிட்டா தான் எக்ஸ்போஸ் ஆயிருவோமே. அங்க வந்து கர்நாடகா முக்கியம், இங்க வந்து தமிழ்நாடு முக்கியம்னு பேசுவாங்க. காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி பேச மாட்டார், வாயை மூடி பேசுவோம். அதான் தேசிய கட்சிகள் எப்பயுமே ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருப்பாங்க. அதாவது அந்த மாநிலத்தோட பிரச்சனை அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேசியத்துக்கு ஒரு பெரிய முடிவே இருக்காது. ஓகே அவங்க அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு 2 மாநிலமும் முக்கியம் நமக்கு, நம்ம தான் கருத்து சொல்லிட்டோம்னா அந்த மாநிலம் முழுக்க அந்த கட்சிக்கு எதிராக வந்து மாறிடும்னு சொல்லிட்டு இரட்டை நிலைப்பாடு தான். பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி. அதான் மேகதாட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறாங்க தேசிய தலைவர்கள். ஆமா, அதுதான் நிர்மல்குமார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, நம்மளுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது காவிரி விவகாரத்துல, நம்ம வந்து நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்ப கூட்டணிகளும் அமைச்சரே வச்சிருக்காங்க அவங்களுக்கே வந்து இப்ப இது நிலைமையா இல்ல, அதை இப்பதான் சொல்றாரு. அதையும் கவனிக்கணும். இவ்வளவு நாள் வந்து முதலமைச்சர் வந்து கர்நாடகா போவாரு, எப்படியாவது போய் தண்ணியை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல எதிர்கட்சிகள்லாம் வேணான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா இல்ல, போய் தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. அவர் வர வேணான்னு சொன்னோன்னா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இங்க உங்களுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியல, கோச்சுக்காதீங்க, நாங்க திட்டம் மாதிரி திட்டம் வாங்கிக்கோங்கன்றாங்க. காங்கிரஸ் கட்சி அமைதியா இருக்காங்க. அப்ப ஒரு நாட்டுல அதை பதில் சொல்றாங்க அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் புடின்னு பிடிச்சிருக்காரு விஜய. ஆமா, உங்களுக்கு என்ன ஈகோவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. நீங்க வந்து கர்நாடகாவுக்கு போனாலே வந்து தண்ணி கொண்டு வந்துடலாம் நினைக்கிறீங்க, போனாலே வந்து அணையை தடுத்துடலாம் நினைக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் முடியாது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அவங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து கேட்கற மாதிரி தெரியல. அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டிக்கிட்டு இருக்காரு டி கே சிவகுமார். அதுல பிஜேபி எல்லாருமே கூட வராங்க.
பட் இங்க பல கட்சிகளையுமே அந்த டிவிகே அரசுக்கு வலியுறுத்தினா கூட நாங்க ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு நிலைப்பாடா இருக்காங்க போல தெரியுது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு அந்த வேலையை எடுத்துக்கிட்டாப்புல கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் நான் கூட்டுறேன் அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாரும் வாங்க அழைப்பு கொடுத்துருந்தாரு. அதுக்கு டிஎம்கேவோ டிவிக்கேவோ வரல. பட் அதிமுக சார்பாக ஓஎஸ் மணிவன், நாயன் தமிழர் சார்பாக சீமான், பாமக சார்பாக கொங்கு இளைஞர் சார்பாக அப்படின்ட்டு பல கட்சிகள் அங்க வந்து எல்லா கட்சிகளும் போயிருக்காங்க. ஆமா ஆலோசனை வந்து பண்ணிடுறாங்க. பட் விஜய் பண்ண அந்த கிருஷ்ணசாமி பண்றேன்னு அவர் வந்து இறங்கி இருக்காரு. எலெக்ஷன்ல என்ன தனித்து விட்டீங்கல்ல, ஆனா மக்கள் பிரச்சனைக்காக நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு வந்திருக்காரு. ஒரு அந்த வகையில அவர் செயல்பாடை வந்து பாராட்டலாம். அதான் செங்கோட்டையனை கேட்டாங்க அனைத்து கட்சிகிட்டும் நீங்க கூட்டல புதிய தமிழ்லாம் கூட்டுறாங்கன்னா கூட்டட்டும் அதுல என்ன இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு அவரு. எல்லாரும் வரணும் இல்ல அப்படின்னா சொன்னாரு. வந்துட்டாங்களே இவ்வளவு பேர் இதுல கூட்டட்டும் எவ்வளவு பேர் வராங்கன்னு பாப்போம் அப்படின்னாரு அவரு. ஆமா, இதெல்லாம் தாண்டி ஒரு செங்கலை கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்ச்சாவெல்லாம் நல்லாதான் இருக்கு செங்கோட்டைன்னு சொல்றப்ப. இந்த டைலாக் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் காங்கிரஸ் வந்து அந்த மக்கள் கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு இங்க மேகாதார் அணை கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதியிலே கொடுத்தது அது தீவிர முயற்சி இருக்காங்க டி.கே. சிவகுமார். இங்க நம்ம ஆட்கள் ஃபுல்லாவே வந்து ஒரு செங்கல் கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் தடுத்து நிப்பாட்டுவோம், நேர்ல போவோம் இப்படிதான் இருக்காங்களே தவிர ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க மாதிரி தெரியல. விஜய் வரைக்கும் பேசியிருக்கணும். நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல, இட்டுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே தவிர கர்நாடகா நீர் இட்டுன்னு வருவாரான்னு கேட்டா பதில் இல்ல. ஆமா, அதை பத்தி நாங்க வாயை திறக்க மாட்டோம் அப்படின்றதுதான். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு, குறிப்பா சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து காவலர்களுக்கு வந்து விருதுகள் வழங்கிட்டு இருக்காரு. அது கூட வந்து நிர்வாக ரீதியா அப்படின்னு ஒண்ணு கடந்து போயிடலாம். இன்னொரு பக்கம் தாவேகால மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா அதை வந்து கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நீங்க இப்ப வந்திருக்கீங்க உடனே உங்களுக்கு பதவி கிடைக்காதெல்லாம் நினைக்காதீங்க, ஆனா கண்டிப்பா வந்து எங்க முதலமைச்சர் எல்லாருக்கும் வந்து பதவி கொடுப்பாரு. குறிப்பா விஜயபாஸ்கரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பதவி தருவோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா விஜயபாஸ்கர் ஒரு ஓரத்துல என்ன நினைப்பாரு, இங்க நம்மளுக்கு பதவி காரணமே அப்படின்னு நினைப்பாரு. அவருக்கும் கண்டிப்பா பதவி உண்டு, சீக்கிரத்திலே உண்டு அப்படின்னு சொல்றாரு. பதவி ஓகே உண்டு, தண்ணி உண்டா இல்லையா, அதுக்கெல்லாம் உண்டா இல்லையா, அதான கேள்வி. இங்க பதவி மட்டும்தான், உங்களை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்றதோட நிறுத்திக்கிறாங்க. தண்ணி வந்தா என்ன, வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரிதான் அவங்க டீல் பண்றாங்க. ஓகே, இப்ப சட்டமன்றத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க டிவிக்கு. இன்னொரு பக்கம் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர் இந்த வேளாண் துறை பட்ஜெட் எல்லாம் தயாரிச்சிட்டாங்க போல தெரியுது. அந்த ஃபைலோட ஆந்திரா போய் திருப்பதி கிட்ட வச்சு நல்ல விவசாயிகள் வந்து நல்லா இருக்கட்டும், நிறைய விளைச்சல் வந்து கொடுக்கட்டும், நல்லா மழை பெய்யணும்லாம் வேண்டியிருக்காப்புல. இதெல்லாம் ஓகே தான். இது ஒரு சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. ஏன்னா வரலாற்றுல முதல் முறையாக ஒரு வேளாண் துறை பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு அரசாங்க ஒரு ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்க வேண்டிய ஒரு பேப்பர்ஸ் ஒரு ஃபைல் எல்லாமே பக்கத்து மாநிலத்துக்கு போயிருக்கு. இது புரோட்டோகால் படியே தப்புன்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற அரசு தான் சொல்றாங்க. அப்ப எப்படி வந்து எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொண்டு போய் சாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு வர்றது நல்லதான்னு ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது தப்புங்கிறாங்க, சரிங்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பட்ஜெட் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணது சரியா தப்பா அப்படின்னு. ஆமா, நிச்சயமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இபி பில் எல்லாருக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா இருக்கு. இதுக்கு பல்வேறு விளக்கங்கள்லாம் அமைச்சர்கள் தரப்புல இருந்து துறை ரீதியா கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் சித்து பிரபல யூடியூபர்னு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஷோல, பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வீடியோ பகிர்ந்து விமர்சிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்கு, இதுக்கு என்ன இந்த அரசு பதில் சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நிர்மல்குமார் பதில் சொல்லியிருக்காரு. இதே போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே காலகட்டத்துல சுமார் 11,50,000 மின் கணக்குகளுக்கு 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு. ஆனா எங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா வெறும் 9 லட்சம் கணக்குகளுக்கு மட்டும் அதிகமா வந்திருக்கு. 2 லட்சம் கணக்குகள் கம்மியா தான் வந்திருக்கு. ஆனால் சில குளறுபடி இருக்கு அந்த 3,70,000 கணக்குகள். அதுக்கு நாங்க விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் வச்சு வந்து குழப்ப வேணாம் அப்படின்றாரு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு சுமார் 7 பேர் மேல 11 வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப அந்த வழக்குல 2 பேர் கைதாகிருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா மூலனூர் எஸ் கார்த்திக், அப்புறம் ரமேஷ். இந்த பேரை ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யாரு இவங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த டிவிகே எம்எல்ஏக்கள் பேரம் பேசின விவகாரத்துல கைதாகி ஜாமீன்ல வெளிவந்தாங்க. ஜாமீன்ல வெளிவந்த உடனே இப்பதான் வந்து டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா, டெண்டர் முறைகேடு சம்பந்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 14 மாவட்டங்கள்ல 45 இடங்களை ரைட் பண்ணாங்கல்ல. அத அடிப்படையில திருப்பி இந்த எஸ் கார்த்தியும் ரமேஷையும் காவல்துறை கைது பண்ணிடுறாங்க. இந்த 2 பேருமே செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டாளிகள் வந்து சொல்றாங்க. இதான் ஹைலைட்டு. செந்தில் பாலாஜியை சுத்தி வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை ஆகட்டும், ஊழல் கண்காணிப்பு துறை ஆகட்டும். அவரை பிடிக்கணும்னா பிடிங்கப்பா, எங்களையாம்பா சுத்துறீங்க அவங்க 2 பேரும் நினைச்சிருப்பாங்க.
ஆமா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி நேரா ஆஜரானாரு. பொய் வழக்கு போடுறதுல இந்த அரசாங்கம் வந்து குறியா இருக்கு. ஆனா எங்களை வந்து எதையும் வீழ்த்த முடியாது, நாங்க எந்த வந்து சட்ட ரீதியா வந்து எதிர்கொள்வோம் எந்த வழக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, கோரிக்கைகள் இருக்கு. அதை ஒரு சிறந்த அரசா இருந்தா அதை தான் வந்து பார்க்கணும். இவங்க என்னன்னா எங்களை டார்கெட் பண்ணி பொய் வழக்குகள் போடுறதுக்கு குறியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி மைண்ட் வாய்ஸ் புரியுது. அவ்வளவு வேலை கிடக்குறப்ப என்னை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையா கரூர் கூட போக முடியல, காலையில மாலையிலட்டு வந்து திருவல்லிக்கேணி காலேஜ் கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு. பாஸ்போர்ட்டே வேற பிடிக்க வச்சுக்கிட்டீங்க, நாங்க என்ன பண்றது இந்த மாதிரி இருக்காப்ல. ஆமா. இன்னொரு பக்கம் 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்து நடத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆமா, திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை எல்லாமே மாறி மாறி வந்ததுனால தேர்தல் வழக்குகள்லாம் இருக்கு, அதனால வந்து நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் கொடுத்த தேதி முடிஞ்சு போச்சு. இப்ப நீட்டிச்சிருக்காங்க, ஆகஸ்ட் 24 வரைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா தேர்தல் வழக்குகள் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் வந்தவங்க எல்லாமே அந்த வெற்றி செல்லாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கேஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்கல்ல. அதனால இந்த வழக்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் கொளத்தூர்ல வேற 14 வாக்குச்சாவடிகள்ல ரீகவுண்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் ஆகும், ரிசல்ட் எல்லாம் சொல்றோம்னாங்க, எப்ப சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆமா, ஏற்கனவே ஒரு அதிகாரி வந்து இதுல எந்த முறைகேடும் நடக்கலாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திமுக அதுல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முறையா நடக்கல அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் இவங்க சொல்றாங்க, அதிகாரிகள் மட்டும் சரியா நடந்திருக்குன்றாங்க. பார்ப்போம். நீட் பிரச்சனை, வந்தே மாதர மசோதாலாம் நிறைவேற்றினாங்க. இப்ப என்னன்னா பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க மக்களவையில. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? இதுல என்ன அப்படின்னா, நிறைய மாநிலங்கள்ல இந்த பிறப்பு இறப்பு பதிவு பண்றதுக்கே ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிறாங்களாம். ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சோம் அப்படின்னா இதே ரூல்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, 13 மாசம் ஆனாலும் சரி, இல்ல 13 வருஷம் ஆனாலுமே சரி, அந்த மாதிரி பதிவு பண்றவங்களுக்கு இனிமேல் மாவட்ட கலெக்டர்கிட்டயோ இல்ல கொட்டாட்சியர்கிட்டயோ இல்ல அதுக்கு நிகராக அதிகாரம் படைத்த ஒரு தலைவர்கிட்டயோ போய் அப்ரூவ் வாங்கினதுக்கு பிறகுதான் சர்டிபிகேட் வந்து கிடைக்குமா. இங்கதான் பிறந்த அப்படின்னு வாங்கிட்டு வரணும், அப்படியான சிக்கல் இருக்கு. ஆமா, இப்ப யாரும் டெல்லி எல்லாம் பண்றது இல்ல. தமிழ்நாட்டுல டக்குன்னு போய் பிறப்போ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணாத பட்சத்துல, அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணாதவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணலன்னு ஃபுல்லா விசாரணை முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த சர்டிபிகேட் வந்து தரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னாடியே சர்டிபிகேட்டை வாங்கிடணும் அப்படின்றதுதான் இதுல இருந்து சொல்றாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்கல்ல, நல்லதுதான் கூட நமக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து தம்பிதுரைக்கும் பக்கத்து மாநிலத்தோட எம்பிக்கும் ஒரு அந்த நீட் விவகாரம் சம்பந்தமா நிறைய அப்படியே பேசிட்டே இருந்தாரு காரசாரமா. ஜெயலலிதா அவர்கள் எழுதின கடிதம் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு கேரளா எம்பி விச் அம்மா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து அம்மான்னு தானே பேசுவாரு. விச் அம்மா அப்படின்னு கேட்டோன்னு அவரு 2-3 டைம் கேட்கிறாப்புல. இவர் வந்து காதல வாங்காத மாதிரி படிச்சுட்டே இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரு கேட்டுட்டு யுவர் அம்மா அப்படின்ட்டாரு. அது வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அது ஆமா, நெருடல் ஆயிடுச்சு அவருக்கு, கம்யூனிஸ்ட் எம்பிக்கு. பிரதமர் மோடி அவர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லதா இருக்கு, வரவேற்கிறோம் நாங்க. ஆனா என்ன தெரியுமா, அவரே வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா முன்னாடி வச்சு கையப்படி கொடுத்து பேச ஆரம்பித்தியா, ஏதோ யாருமே கூடலாத மாதிரி அவரே எடுத்து வீடியோ போடுற மாதிரி. இல்ல அப்படி பேசினா நீங்க பேசுவீங்க, நீ செய்யற தப்பையான சரியா செய்யணும்ல அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்படி எல்லாம் கையெல்லாம் நீட்டாம கரெக்டா பெர்ஃபெக்ஷனா பண்ணா அதுலயும் வந்து சொல்லுவீங்க, இப்படி பண்ணாலும் சொல்றீங்க, என்னதான் பண்றது நான் அப்படின்ற மாதிரி. அப்படியே செல்ஃபி எடுக்கிற செல்ஃபி வீடியோ வரை எடுத்து கையை வச்சுட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜந்தர் மந்தர்ல நிறைய பேர் போராட்டம் வந்து பண்ணாங்க. அதுல என்னை பத்தி என்னுடைய தாயை பத்தி நிறைய பேர் இழிவா வந்து பேசினாங்க. அந்த மாணவர்கள் நான் வந்து மன்னிச்சு விடுறேன், அவங்க வந்து தெரியாம பேசுறாங்க, அந்த வயதுக்குரிய ஒரு பக்கம் தான் உங்களுக்கு இருக்கும், வயது போக வந்து கத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வழங்குற வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காரு. ஒரு நம்மளுடைய பல்லு வந்து உதட்ட கடிக்குது, அதுக்காக நம்ம வந்து அதை தண்டிக்கிறோமா, அது மாதிரிதான் இது, மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்றாரு. ஓகே, அப்புறம் தண்டிச்சாப்ல தடிடி நடத்தினாங்க, கண்ணீர் பொய்குண்டெல்லாம் வந்து வீசினாங்க, கண்ணா பின்னா வந்து இழுத்து போட்டு வந்து அடிச்சாங்க. எல்லா ஆச்சும் நம்ம வந்து பார்த்தோம். அது போமும் இது போப்பி, போராட்டத்துக்கு முன் போராட்டத்துக்கு பின். அப்ப வந்து உதடு தெரியாம கிடைச்சிருச்சா, ஆமா பல்லு உதட கிடைச்சிருச்சா, இப்படிலாம் எல்லாம் மாறி மாறி ஃபுல்லா ஜென்சி கிட்ஸை கவர் பண்ற மூட்ல வந்துட்டாரு பிரதமர் மோடி. ஆமா, நீதான் பேசுன்னு சொன்னீங்க, அந்த பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு வாரத்துக்கு 2 வீடியோ ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் வரப்போற காலகட்டத்துல. இப்போ இதை பார்க்கணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பிஜேபி இன்ஃபுளுசர்ஸ், எக்ஸ்ல எல்லாரும் பாத்தீங்களா, அவர் எவ்வளவு பெரிய மனசு,
இதை இந்த செஞ்சி இளைஞர்கள் புரிஞ்சுக்கவே இல்லையே, நீங்க மன்னிக்கிறது உங்களுக்கு பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு மன்னிப்பேக்கிற வீடியோ வந்திருக்கு, அதையும் ஒட்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல் கடை வச்சிருக்கவங்க, ஃபுட் பிசினஸ் நடத்துறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் காரணமா வந்து இந்த கேஸ் விலை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த விலை வந்து குறைஞ்சிருக்கு. 200 ரூபாய் முதல் முறையாக குறைச்சிருக்காங்க. நம்ம குறைப்பாங்கன்னு தெரியல. இன்னும் டீ விலை, காஃபி விலை, தோசை இட்லி விலையெல்லாம் அப்படிதான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 12 ரூபாய் வித்துட்டு இருந்த டீ 15 ரூபாய் ஆயிருச்சு. 15 ரூபாய் வித்துட்டு இருந்த டீ 20 ரூபாய் ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து இப்ப ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா தெரியல. ரிவர்ஸ் எல்லாம் ஆகாது, ரொம்ப கஷ்டம் தான். சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த விலையெல்லாம் நான் குறைய விடுவனாங்கிறாப்புல ட்ரம்ப். இப்ப ஈரான் மேல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காரா, அவரே வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, சொல்லலாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால எப்போதும் இல்லாத வகையில ஒரு பெரிய தாக்குதலா நடத்த போறோங்கிறாரு ட்ரம்ப். நீண்ட காலமா தான் சொல்லிட்டு இருக்காரு. மீதிக்கான வழியே இல்ல போல இருக்கு அவர் சொல்றதா பார்த்தா, அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா. ஸ்ரீலங்கால 2019ஆம் ஆண்டு அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சுமார் 268 பேர் வந்து உயிரிழந்தாங்க. 500 பேருக்கு மேல படுகாயம்லாம் கூட வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் துயரத்துல ஆழ்த்தின ஒரு மிகப்பெரிய சம்பவம் அது. ஆமா, இப்ப என்னன்னா அந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்தது. இப்ப அங்க இருக்கிற நீதிமன்றம் 2 முக்கியமான அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இருந்த மத்திய உளவுத்துறை செயலாளர் பெர்னாண்டோ அவருக்கும் முன்னாள் காவல் அதிகாரி மா அதிபர் பூஜித், இவங்க 2 பேருக்குமே உளவுத்துறை மூலமா தகவல் கிடைச்சிருக்காங்க, இந்த மாதிரி அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் கூட நடவடிக்கை எடுக்காதனாலதான் 200 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு இவங்க தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க 2 அதிகாரிகளுக்கு. உண்மையிலே அப்படி இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது. அங்க இருக்கிற பல மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப அதிகாரிகளுக்கு மேல இருந்தா அரசியல்வாதிகள் தானே, அவங்க மட்டும் எப்படி தப்பிக்கலாம், அவங்களும் தண்டிக்கப்படணுங்கிறாங்க. நிச்சயமா, இப்ப அவங்களும் சேர்ந்துதான் தண்டிக்கப்படணும். இப்ப அவங்களுடைய உத்தரவு இல்லாம அவங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல இப்படியான ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு தகவல் தெரிவிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்கு பொறுப்பாகணும் அப்படின்றதுதான். ஸ்பெயின் நிலப்பகுதியான சியாட்டாவுக்கு 24 மணி நேரத்துல 60,000 அகதிகள் உள்ள போயிருக்காங்கிறதான் ஒரு சர்வதேச செய்தியா வந்து மாறி இருக்கு. ஏன்னா கடல்ல வந்து நீந்தி வராங்க, போட்ல வந்து வராங்க, பெரிய டயர் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இது பண்ணி வராங்க, உள்ளுக்குள்ளார பெரிய தடுப்புகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி உடைச்சுக்கிட்டு வராங்க மொராக்கால இருந்து இந்த ஸ்பெயின் கட்டுப்பாடுல இருந்து இந்த சியாட்டா பகுதிக்கு. என்ன காரணம் இவ்வளவு பேரு திரண்டு வராங்கன்னா, ஸ்பெயின் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுன்னு வந்து சொல்றாங்க. அந்த நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி அகதிகளா வரவங்கள உடனடியா திருப்பி அனுப்ப கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸ்பெயினுக்குள்ளார நம்ம அகதியா போயிட்டோம்னா திருப்பி அனுப்ப மாட்டாங்கன்னு செய்தி பரவிருச்சு. அதனால எட்ரா வாண்டியன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அகதிகளா வந்தாங்க. இதுல என்னன்னா நிறைய ரவுடிகள், அப்புறம் ரேபிஸ்ட் எல்லாருமே இதுல கலந்துட்டாங்களாம். வேற அங்க இருக்க குற்றவாளிகள்லாம் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுல புகுந்துட்டாங்க. ரொம்ப கடுமையான குற்றவாளிகள் வந்துட்டாங்களாம். இப்ப ஸ்பெயின் அரசாங்கம் கட்டுப்படுத்தல ரொம்ப தீவிரமா இறங்கிறதா சொல்றாங்க. சர்வதேச கவனம் பெற்றிருக்கு. எலான் மஸ்க் தொடர்ந்து இதை பத்தி ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காப்புல, இல்லீகல் இமிகிரன்ஸை பத்தி. ஓகே, அகதிகளோட நலன் கருதி அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப குற்றவாளிகள் எல்லாம் புகுந்தோன்னா இப்ப அவங்களுக்குமே பிரச்சனை ஆயிருக்கு. 3 மாசம் ஆச்சு. எங்களுக்கு முந்தைய ஆட்சியில செய்த திட்டங்களுக்கு நாங்க செஞ்சதா ஸ்டிக்கர் ஒட்டுறது, முந்தைய ஆட்சியில இருந்த திட்டங்களோட பெயரை மாத்திர தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சாரே. விஜய் கர்நாடகா வர வேண்டாம், TK சிவகுமார் ரீல்ஸ் போச்சு, வட போச்சுங்கிற முறையில சொல்றாங்க. உதயநிதி வந்தால் வன்னியரசை பேச வையுங்கள், சட்டசபையில் விஜய் களம்பிறங்கும் புதிய வியூகம். அச்சோ, இவரா பயங்கரமான ஆளாச்சே. 2 ஆபீஸ் டூட்ஸ். வேலை பாக்குறியோ இல்லையோ, வேலை பார்த்த மாதிரி லிங்க்டின்ல போஸ்ட் மட்டும் போட்டுற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, எண்டுக்கு வந்துட்டோம். யாருக்கு விருது? மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஒரு பக்கம் அவர் தான் அடிச்சாப்புல, கேஸ் எல்லாம் போட்டாப்புல. இப்ப நான் வந்து அந்த பருவத்துல இந்த மாதிரி தவறுகள் செய்யறது இயல்புதான், நான் மன்னிச்சு விடுறேன்லாம் வந்து பேசுறாப்புல. அடிக்க கை தான் அணைக்குங்கிறது ஓகே தான். ஆனா அவர் என்னன்னா அடிச்சுட்டு இப்ப வந்து அணைக்கிறாரு. அடிப்போம் அணைப்போம் அப்படின்ற அவார்டை கொடுத்துடலாம் மோடிக்கு. ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.